இங்கே தஞ்சாவூர்ல கூட்டுப்பாளையம் கிடக்குது. அதை போய் பிடிக்காத கூட்டுட்டு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்த ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. அறம் தான் அவர் பேசுனது, ஆன்மீகம் தான் அவர் பேசுனது. அறத்தை யார் சொல்லுவோம்? ஆன்மீகம் தான் சொல்லுவோம். Make every shot perfect with Vivo V40 series size portrait so pro. Buy now. SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. வைகுண்டம்னு சொல்றாங்க வைணவத்துல, கைலாசம்னு சொல்றாங்க. சார் நீங்க எல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் அபத்தமா உங்களுக்கு தெரியலையா? ஆர்டிகல் 28ல வந்து மத போதனைகள் கூடாது, முழுமையாக அரசு நிதி பெற்று இயங்கக்கூடிய ஆர்டிகல் 28 சொல்றதா சொல்றேன். இதுல என்ன சொல்லியிருக்கு நீங்க சொல்லுங்க. அரசு நிதியிலிருந்து முழுமையாக பராமரிக்கப்படும் எந்த கல்வி நிறுவனத்திலும் மத போதனை வழங்கப்படக்கூடாது. என்ன மத போதனை வழங்கினாரு? எல்லோரும் முருகனை கும்பிடுங்கன்னாரா? இப்படி அவங்க சிந்தனையோட அவங்க தங்களை நொந்து கொள்ள மாட்டாங்களா? நொந்து கொண்டுதாங்கன்னா கை தட்டி இருக்க மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணிருக்க செகண்ட் டைம் பண்ணிருக்க மாட்டாங்க. கை தட்டுறாங்க சார். அவங்க குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல வந்து பகுத்தராய்ந்து யோசிக்கிற திறன் இருக்காங்க. என்ன விதமான இல்ல அதுதான் இம்பாக்ட் சார். நான் என்னன்னு தெளிவா சொல்றேன். நான் எனக்கு தான் மக்காச்சு சார், நான் தான் புரியாது இல்ல எனக்கு. நீங்க எத்தனை சொன்னாலும் ஒரே பதில் தான் சொல்ல போறேன். நீங்க எதிர்வினை பத்தி கேட்டீங்க, மாணவர்கள் எதிர்வினை ஆற்றுனாங்கன்னு சொல்றேன். எதிர்வினை நான் சொல்ல வரேன். பேசுற காத்து நான் என்ன கேட்கறேன்னா, அவர் இப்படி ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை சார். அவரே சொல்றாரு ஆன்மீகம் வந்து இந்த மதம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. மதம் போட்டிருக்கேன், ஆன்மீகம் போட்டிருக்கேன், மத போதனைன்னு போட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், எல்லா மத போதனை மட்டும் பிரச்சனை, எந்த மத நிந்தனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இவர் பேசினால ஏதாவது நிந்தனை இருந்து சொல்லுங்க. அப்ப ரெண்டுமே நடக்கட்டும்ன்றீங்க. நான் நிந்தனை கூடாதுன்றேன். நிந்தனையே நான் சொல்ல வரல. மதங்களே வேண்டாம், நாத்திகம் வாங்க, நாத்திகத்துக்கு அப்படியா பேசுறீங்க? வேற மதத்தை பத்தி அப்படி பேசினா ஓகேன்னு கேக்குறேன். நீங்க ஒரு ஆள் பேரை பண்ணி சொல்லணும். நீங்க ஊரா பேசிட்டு இந்து மத எதிர்ப்பு பேசிட்டு இருக்கீங்க, அதை யாருமே கேட்க மாட்டீங்க. ஒரு ஊடகம் தலைப்பு செய்து போட மாட்டுது. பறக்கலாம், மேல இருந்து மந்திரத்தை சொன்னா வந்து நெருப்பு மழை பொழியும் அப்படிலாம் சொல்றாப்ல. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் இருந்திருக்கு. அதில் நான் திடமா நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? ஆமா. நீங்க வந்து அதே மாதிரி தபஸ் பண்ணுங்க, உங்களாலே பறக்க முடியும். சித்தர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது. சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் அறிஞ்சதோ இல்ல தெரிஞ்சதோ. உங்கள்கிட்ட வந்து நிப்பாங்களா சித்தர்கள்? வந்து உங்கள்கிட்ட காட்டுவாங்க, தம்பி கேட்கிறாரு சித்தர் டான்ஸ் ஆடிட்டு போங்களா? கலை நிகழ்ச்சி திருவண்ணாமலையில நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் சொன்ன வார்த்தை நீங்க திரும்பி போட்டுக்கங்க. சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 மூலிகையை கசக்கி கொடுத்தா உனக்கு சரியா போயிருந்தாங்க. உங்களுக்கு பைத்திய மாதிரி தெரியும். நான் என்ன செய்யணும்? உங்களுடைய நம்பிக்கையை தான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் உங்க நம்பிக்கை சொல்ல மாட்டேன். இங்க தஞ்சாவூர்ல கூட்டுப்பாளையம் கிடக்குது. அதை போய் பிடிக்காத கூட்டுட்டு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்த ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு குறித்து தன்னுடைய கருத்தை பதிவைப்பதற்காக நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். ஒரு மகாவிஷ்ணு என்பவர் வந்து ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு பேசுகிறாரு. அந்த பொருள் வந்து விவாதமாயிருக்கு. அதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட கருத்து. விவாதம் ஆகிறதுக்கு அதில் என்ன இருக்குன்னு கேட்குறேன். இது ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் கிளப்பிவிட்ட விஷயம். அதற்கு வந்து அரசு வந்து இரையாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஏதோ பிரச்சனையாகி போச்சு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு அவசரப்பட்ட ஒரு ரியாக்ஷனாக தெரியுதே தவிர அதில் எனக்கு ஒரு நிதானம் தெரியல. சார், அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சுங்கிறது ஒரு அபத்தமாக தெரியலையா? என்ன அபத்தம் நீங்கள் சொல்லுங்கள். பாவம் பண்ணவங்க தான் வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்க இந்த ஜென்மத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளாகவும் அழகு இல்லாமலும் இந்த மாதிரி வந்து அதாவது நோய்வாய்ப்பட்டும் பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பேசுகிற வார்த்தைகளுக்கு வந்து நான் பொறுப்பெடுக்க முடியாது, அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் என்னங்கிறது. ஆனால் பேசுகிற விஷயம் இந்து மதத்துடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. மறுபிறப்பு அப்படிங்கிறது இந்து மதம் நம்பக்கூடியதாக இருக்குது. மறுபிறப்பு வந்து கர்மா அப்படிங்கிறது பாவ புண்ணியங்கள் அடங்கினதுங்கிறது இந்து மதத்துடைய அடிப்படையாக இருக்குது. வேறு எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விஷயமா இருக்குது. வேறு யாருமே இந்த கர்மா அப்படிங்கிற பற்றி சொல்ல, முற்பிறப்பு மறுபிறப்புங்கிற தியரி பற்றி வேறு எங்கேயுமே கிடையாது. அதை முழுக்க சொல்கிறது இந்து மதம் தான். அதை வந்து காலகாலமாக சொல்லிட்டே வந்திருக்கோம். அதனால் வந்து இன்னும் இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, மறுமையில் நீ நல்லா இருக்கணும்னா இங்கே வந்து ஒழுங்காக இருந்துன்னு சொல்லுவாங்க, மேலோகத்தில் ஒழுங்காக இருக்கணும். மேலோகத்தில் நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? வைகுண்டம்னு சொல்கிறாங்க வைணவத்தில், கைலாசம்னு சொல்கிறாங்க சார். நீங்களாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் அபத்தமாக உங்களுக்கு தெரியலையா? என்னுடைய நம்பிக்கை அதை நான் சொல்கிறேன். சொல்கிற விதத்தில் உங்களுக்கு கோளாக இருந்தால் அப்போ அப்படி பேசக்கூடாதுப்பா, இப்படி மாற்றி சொல்லணுப்பான்னு சொல்லணும். நல்லது செய்யி, பாவ புண்ணியம் இருக்குது, அப்போ வந்து புண்ணியத்தை தேடு, நல்லதை தேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருக்குறளை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. பாவ புண்ணியத்தையே தேடாதுங்கிற இன்னும் ஒரு மேல்பட்ட ஒரு நிலையை பற்றி பேசுகிறாரு. உங்களுக்கு என்ன அபத்தமாக தெரியுது எனக்கு ஒன்றும் தெரியல. சில ஊடகத்தில் பார்த்த பிற்போக்குத்தனமான பேச்சு அப்படின்னு பிரபல ஊடகங்களில் போடுறாங்க. உங்களுக்கு வந்து இது அபத்தமாக தெரியுது. நீங்கள் சொற்பொழிவுலாம் நீங்கள் கேட்டது இல்லையா? மற்ற மதங்களுக்குலாம் நீங்கள் எங்கேயும் பார்த்ததே கிடையாதா? சார், அவர் என்ன சொல்கிறாரு, மாணவர்கள் முன்னாடி வந்து நீங்கள் பண்ண பாவத்துக்கு பலனாக வந்து இந்த பிறப்பில் வந்து நீங்கள் இப்படி பிறந்திருக்கீங்க அப்படின்றாரு. என்ன மாதிரியான ஒரு சிந்தனையை உட்படுத்துது அவங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன், நீங்கள் கவனிக்கல. 2வது முறையாக சொன்னேன். இன்னும் 15 முறை கேட்டால் 15 முறை நான் அதே சொல்ல உங்களுக்கு தெரியும். அவர் பயன்படுத்தின வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பல்ல. அந்த பயன்படுத்தின சென்ஸ், கர்மா, முற்பிறப்பு, மறுபிறப்பு, பாவம், புண்ணியம், இது வந்து இந்து மதத்துடைய நம்பிக்கை, இந்திய மதத்துடைய நம்பிக்கை, தமிழர் மதத்துடைய நம்பிக்கை, திருவள்ளுவருடைய நம்பிக்கை, திருமூலருடைய நம்பிக்கை. ஒருமைக்கு தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கும் ஏமா புடைத்துன்னு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் ஒரு ஜென்மத்தில் படித்த படிப்பு வந்து அவனுக்கு 7 ஜென்மத்தில் உதவும், அவனுக்கு 7 லோகத்துலையும் உதவும். உங்களுக்குலாம் ஏற்புடையதாக இருக்கா? திருவள்ளுவரை ஏற்கிற தமிழக அரசு, திருவள்ளுவரை ஏற்கிற சீமான், திருவள்ளுவரை ஏற்கிற அத்தனை பேரும் பதில் சொல்லுங்க. இந்த 7 ஜென்மம், இந்த 7 உலகங்கிறத ஏற்கிறீங்களா?
7 உலகங்கள் பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் இந்த முன்பிறவி நான் பின்பிறவி கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நான் கவனிக்கிறேன். முன்பிறவி பின்பிறவி அப்படிங்கிறத தாண்டி இப்படி பண்ணவங்க இப்படி ஊனமா பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சொல்லாடல அங்க பயன்படுத்துறாரு மாணவர்கள். மூணாவது முறையா சொல்றேன், நீங்க கவனிக்கிறதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். சார் முழுசா உள்வாங்கிக்கிறேன். அது சரின்னு பாக்குறீங்கன்னா நான் என்ன சொல்றேன், அவருடைய வார்த்தைக்கு நான் பொறுப்பாக முடியாது, அது அவர் தான் பொறுப்பாகணும். அது சார் உங்களுடைய கருத்து. நான் அந்த வார்த்தைக்கு உங்களுடைய கருத்து, நான் என் கருத்தை சொல்றேனே, காது வாங்கலையா? 3வது பதில் சொல்லிட்டேன் நான். 4வது பதில் சார் நீங்க முன்பிறவி பின்பிறவிங்கிறது நம்பிக்கையா இருக்கு, ஒரு மத நம்பிக்கையா இருக்கு, அதை பேசுறாரு. அது மதத்தோட நம்பிக்கையா இருக்கு, தமிழர்களின் நம்பிக்கையா இருக்கு, திருவள்ளுவருடைய நம்பிக்கையா இருக்கு, திருமூலருடைய நம்பிக்கையா இருக்கு, இங்க இருக்கக்கூடிய சித்தப்பிர மக்களோட நம்பிக்கையா இருக்கு. இது வந்து ரங்கராஜ் பாண்டியோட தனிப்பட்ட நம்பிக்கை இல்ல, இந்து மதத்தினுடைய நம்பிக்கையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு 4 சொன்னேன், அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு 4 சொன்னேன். அதான் சார் என்ன சார் அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் 4 அது கவனிக்க மாட்டீங்களா? என்ன சார்? தமிழர்களுடைய நம்பிக்கை, திருவள்ளுவருடைய நம்பிக்கை, திருமூலருடைய நம்பிக்கை, சித்திர பெருமக்களுடைய நம்பிக்கை, இந்த மண்ணின் நம்பிக்கை, அது எந்த இடத்துல போய் என்னவா பேசுறோங்கிறது இருக்குல்ல, அது அவர் பொறுப்பு. அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஏங்க நான் தான் இல்ல அவருடைய சரியா தப்பான்னு கேக்குறேன். உங்களுடைய பார்வை, நான் பார்த்த பார்வை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கேன். சார் நீங்க முன்ஜென்மம் பின்ஜென்மம் அவர் பேசுனதை மேற்கோள் காட்டுறீங்க, இது நம்பிக்கையா இருக்குன்னு சொல்றீங்க, இந்துக்களுடைய நம்பிக்கையா இருக்கு, தமிழர்களுடைய நம்பிக்கையா இருக்குன்றீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அவர் இப்படியான ஒரு இடத்துல போயிட்டு, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை சார், இப்படியான இடத்துல போயிட்டு இந்த கான்டெக்ட்ல பேசுனது ஒரு எதிர்மறையான சிந்தனையை அந்த மாணவர்கள் மத்தியில விதைக்காதான்னு கேட்க. மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னு அந்த வீடியோ எடுத்து போடுங்க. நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து இங்க உங்களுடைய வீடியோக்கு சேர்த்து போடுங்க. அவர் வந்து மாணவர்கள்ட்ட கேட்கிறார், நீங்க மாணவர்கள்ட்ட எப்படிப்பட்ட எதிர்வினையாற்றும் கேட்டீங்கல்ல, அந்த கேள்விக்கான பதில் அவர் வைக்கிறார். நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா? ஆன்மீகம் பேசக்கூடாதா? ஆன்மீகம் பேசினா தானே அடுத்தவருக்கு உதவுவை பற்றி தெரிய முடியும், எல்லா உயிருக்கும் உதவு பற்றி எப்போ தெரிய முடியும், ஆன்மீகம் பேசினா தானே அப்படின்றாரு. குழந்தைகள் பூரா கைதட்டுறாங்க சார். அவங்க குழந்தைங்களுக்கு பகுத்தார அந்த இடத்துல வந்து பகுத்தாராய்ந்து யோசிக்கிற திறன் இருக்காங்க. என்ன விதமான இல்ல அதுதான் நான் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணி நீங்க என்ன கேட்டீங்க? குழந்தைகள் மனதில் என்ன மாதிரியான எதிர்வினையை ஏற்படுத்தும் கேட்டீங்க. ஆமா, அதற்கு நான் பதில் சொன்னேன். என்ன மாதிரியான எதிர்வினை ஏற்படுத்திருக்கேன்? அவங்க கைதட்டி அதுக்கு வந்து ஆரவாரிக்கிறாங்க ஆமான்னு. இரண்டாவது தப்புன்னு நான் சொல்லுவேன் சார். அதுதான் குழந்தைகள் தப்புனா குழந்தைகள் சார். இப்ப குழந்தைங்க உள்வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பதில் கேட்குறீங்களா? நீங்க கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கணும், நீங்க கேள்வி. நான் அமைதியாக 1/2 மணி நேரம் அமைதியாக இருப்பேன். நான் எனக்கு ஒரு பிரச்சனை, 1/2 மணி நேரம் தம்பியோடைய அறிவு ஞானத்தை நான் பார்த்துக்கிட்டு ஆசையா இருக்கிறேன். நான் 1/2 மணி நேரம் அமைதியாக இருப்பேன். ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? குழந்தைகள் மனதில் என்ன எதிர்வினையாற்றும் கேட்டீங்க. இல்ல என்ன மாதிரியான சிந்தனையை உருவாக்கும்? என்னுடைய பேச்சு, என்னுடைய பதில் உங்களுக்கு வேணும்னா என்ன பேச்சு கேளுங்க. உங்களுடைய கேள்வியை நீங்களே கேட்டுக்கணும். திரும்ப திரும்ப கேள்வி. நான் உட்காந்துருக்கேன், அந்த கேமரா கட் பண்ணுங்க, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார். நான் என்னன்னு தெளிவா சொல்றேன். நான் எனக்கு தான் மக்காச்சு சார், நான் புரியாது சார் எனக்கு. நீங்க எத்தனை சொன்னாலும் ஒரே பதில் தான் சொல்ல போறேன். நீங்க எதிர்வினை பத்தி கேட்டீங்க, மாணவர்கள் எதிர்வினை ஆற்றுனாங்கன்னு சொல்றேன். எதிர்வினை நான் சொல்ல வரேன் பேசுற நான் எதிர்வினைன்னு சொல்ல வரல சார். அவங்களுக்கு எதிர்மறையான ஒரு சிந்தனையை உருவாக்காதா அப்படின்னு நான் கேட்டேன் சார். எதிர்வினைன்றதே நான் சொல்லல. தெரியாது சார். நான் என்ன அந்த கான்டெக்ட்ல கேட்கறேன். நான் எதிர்வினைன்ற வார்த்தைக்கு வரல. அவங்க என்ன வினை எதிர்வினை எனக்கு தெரியல. நான் தெளிவாக திரும்பி அதான் சார் கேட்குறேன். நான் வேறு எதுவுமே கேட்கல. இந்த மாதிரியான சிந்தனையை உருவாக்காதா? இப்போ அவங்க ஒரு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு ஒன்று, அப்போ அந்த குழந்தைங்க வந்து தன்னை வந்து ஒரு நொந்து கொள்ளாதான். நம்ம வந்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். அப்போ நம்ம வந்து முன் பிறவியில் ஏதோ தப்பு பண்ணிருப்போம் போல, அதனால் இந்த பிறவியில் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? தெரியல, நினைக்காம இருக்கலாம் சார். நீங்கள் பதில் பேசுங்க சார். நான் பதில் பேசலையா? காதல் விடலையா உங்களுக்கு? நினைக்கலாம், நினைக்காம இருக்கலாம், எனக்கு தெரியல. இது உங்களுக்கு பதிலா தெரியலையா சார்? நான் ஆர்கியூமெண்ட் கேட்கறேன். நீங்க அந்த ஏங்க நான் சொல்றேன், ஒரு செகண்ட் பொறுங்கன்ற 2வது வரி பேச விட மாட்டேன்றீங்க. யூ வாண்ட் டு ஷோ யுவர் இன்டெலிஜென்ஸ். ஷோ இல்ல அதுக்காக நான் அதுக்காக சொல்லவே வரல சார். அந்த எதிர்வினைன்னு நான் சொல்லல, எதிர்மறைன்னு நான் சொன்னேன். எதிர்மறை சிந்தனை நீங்க என்ன சொன்னீங்கங்கற எடுத்து பாருங்க. நீங்க இப்ப ரீடேக் போடுங்க, நீங்க திரும்பி போடுங்க. நான் எதிர்வினைன்னு சொன்னீங்களா எதிர்மறைன்னு சொன்னீங்களா கேளுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் எதிர்மறைன்னு வச்சுக்கோங்க. நீங்க எதிர்மறைன்னு சொன்னீங்க, அடுத்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் வந்துச்சுன்னு நான் சொன்னேன். திரும்ப ஒரு தடவை நான் பேசுனது சரியா தப்பான்னு வேற கேட்கிறாரு, அதற்கும் சரின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அறியா குழந்தைகள்ன்றீங்க. இல்ல நான் அதுதான் சொல்றேன். அப்படி அவங்க உள்வாங்கிட்டாங்கனாக்கா அது அவங்கள தப்பா வழி நடத்தாதான். அவங்க சரியா உள்வாங்கி இருக்கிறாங்க, நீங்க உள்வாங்கல. இப்படி அவங்க சிந்தனையோட அவங்க தங்களை நொந்து கொள்ள மாட்டாங்களா? இந்த மாதிரி வந்து நொந்து கொண்டுதாங்கன்னா கை தட்டி இருக்க மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணிருக்க மாட்டாங்க, செகண்ட் டைம் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம முன்பிறவியில பண்ண தப்பு தான் அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள விதைஞ்சிராது. அது வந்து இந்த மதத்தோட நம்பிக்கை. உங்களுக்கு ஏற்கலாம், ஏற்காம இருக்கலாம், உங்களை யாரும் கம்பல் பண்ண முடியாது. நீங்க அந்த மதத்தை ஏற்கணும், அந்த நம்பிக்கை ஏற்கணும், எந்த கட்டாயமும் இல்லை. நான் ஏற்கிறது என்னுடைய உரிமை, நீங்க அதை தடுக்க முடியாது. இப்ப நீங்க மாற்றுத்திறனாளியா பிறக்குறீங்க, இல்ல அழகா இல்ல, எல்லா மதங்களையும் நாளைக்கு நீங்க உங்களுக்கு உண்மையிலே செய்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா, தைரியம் இருந்தா, நீங்க எல்லா மதத்திலையும் மறுபிறப்பை பத்தியும் எந்த மதமா இருந்தாலும் சார், எந்த மதமா இருந்தாலும் நான் சொல்றேன் சார். உங்களுக்கு நீங்க எழுதி போட்டு சொல்லுங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது, சைவம் என்ன சொல்லுது, சாக்தம் என்ன சொல்லுது, பௌத்தம் என்ன சொல்லுது,
சீக்கியம்னு சொல்லி நீங்க எடுத்து பாருங்க, எடுத்து போடுங்க. அவருமே அதை குறிப்பிடுறாரு. சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் யார் இருக்கிறா அப்படின்னு, மறுமையில யாருக்கு மதிமை கிடைக்குது யாரு கிடைக்கல அப்படின்னு இஸ்லாம் என்ன சொல்லுது பாருங்க, கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது பாருங்க, எல்லா மதம் என்ன சொல்லுது நீங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க ஏற்காம போங்க, எனக்கு என்ன பிரச்சனை, என்ன சொல்லுது நீங்க பாருங்க. ஏற்புடையதான் போய் பாருங்க. அவருமே அதை சொல்றாரு, குறிப்பிடுறாரு. நான் ஆன்மீகம் எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் பேசுறேன், நான் வந்து இஸ்லாத்துலேருந்து எடுத்து பேசுறேன், பைபிள்லேருந்து எடுத்து பேசுறேன்னு சொல்றாரு. அவர் அந்த இடத்துல இந்த மாதிரி பேசுனது சரியா போய் சேருமா தப்பா போய் சேருமான்றது தான் கடைசியா கேள்வியா இருக்கு. நீங்க இப்போ 100 முறை கேட்டாலும் ஒரு கேள்வி தர உங்கள்கிட்ட 2 கேள்வி இல்லாட்டாலும் என்கிட்ட வந்து பதில் இருக்கு, நான் சொல்லிட்டேன். நீங்க அந்த மாணவருடைய ரியாக்ஷனை பாருங்க, ஒரு முறைக்கு இருமுறை பாருங்க. அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பாக முடியும், அவர் பேசுகிற சென்ஸுக்கு நான் சொல்ல முடியும், நான் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும் நான் சொல்ல முடியாது. அவர் எந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க என்னுடைய வேலையில். ரங்கராஜ் பாண்டே ஸ்பீச் தான் ரங்கராஜ் பாண்டே பொறுப்பெடுக்க முடியும். எல்லாருடைய ஸ்பீச்சுக்கு நான் ஏன் பொறுப்பெடுக்கணும்? அவர் பேசின விஷயம் ஏற்புடையதா இல்லையானா, பேசின விஷயம் எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது எல்லா மதத்திலையும் இந்த நம்பிக்கை இருக்குன்ற நீங்கள் எடுத்து போய் பாருங்கன்ற. சொர்க்கம் நரகம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கன்ற. பாவ புண்ணியம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எந்த மதத்தில் இல்லைங்கிற பற்றி சொல்லுங்க. அடுத்தவனுக்கு நல்லது செஞ்சால் என்ன நடக்கும், அடுத்தவனுக்கு கெட்ட செஞ்சால் என்ன நடக்கும், எந்த மதத்தில் இல்லைன்னு நீங்கள் பாருங்க. இப்போ நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவாக எதுவும் நடக்குது அப்படின்னாக்கா நம்ம அதுக்கான தீர்வை நோக்கி தானே நகருவோம். நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருப்போமா? எது அது அவரவர் விருப்பம். நீங்கள் பின்னால் நடக்கலாம், நீங்கள் வந்து அது தீர்வு நோக்கி நகரலாம், அல்லது நம்மளை பற்றி இப்படி பேசிட்டாங்களேன்னு கோவப்படலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு போய் நம்ம எதுக்கு சாமி கும்பிட்றோம்னு யோசிங்க. அதுதான் சார், நான் இதுக்கு தான் கேட்குறேன். இந்த கான்டெக்ட் நீங்கள் அதை வந்து ஒரு மத நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரிஞ்சுக்கிறேன். நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் சார். என்னன்னாக்கா இப்படியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆசிரியர் வந்து தட்டி கேட்குறாரு, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்குது. இவர் உடனடியாக போயிட்டு இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி இது ஆன்மீக சொற்பொழிவு வாட்சி வந்திருக்கீங்களா, இது ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிற இடமா, பாவ புண்ணியத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது அதற்கான இடம் இல்லைன்றாரு. உடனே அவர் வந்து உங்களுக்கு யார் சொன்னது இங்கே நடத்தக்கூடாதுன்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு சார். அதை பற்றி நான் நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது இங்கே ஜீவோ இருக்கிறான்னு கேட்டார். ஏதாவது ஜீவோ இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க சார். எங்கே சொல்லி ஆர்டிகல் 28 வந்து நீ மத போதனைகள் கூடாது, அதாவது முழுமையாக எங்க பள்ளிக்கூடத்தில் முழுமையாக அரசு நிதி பெற்று இயங்கக்கூடிய ஆர்டிகல் 28 சொல்றதா சொன்னாங்க சார். அதில் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அரசு நிதியிலிருந்து முழுமையாக பராமரிக்கப்படும் எந்த கல்வி நிறுவனத்திலும் மத போதனை வழங்கப்படக்கூடாது. என்ன மத போதனை வழங்கினாரு? எல்லோரும் முருகனை கும்பிடுங்கன்னாரா, எல்லோரும் சிவனை ஏற்கணும்னாரா, எல்லோரும் வந்து மற்ற மத கடவுள்களை ஏற்கக்கூடாதுன்னு சொன்னாரா? நான் கவனிச்ச வரைக்கும் தெரியல, நீங்கள் தான் கவனிச்சிங்க சார். அவரே சொல்றாரு ஆன்மீகம் வந்து இந்த மதம் அதை பற்றி பேசிக்கிட்டு மதம்னு போட்டிருக்கேன், ஆன்மீகம் போட்டிருக்கேன், மத போதனைன்னு போட்டிருக்கு. ஆன்மீகத்துக்கு யாரை மேற்கோள் காட்டுறாருன்னு இருக்குல்ல, ஆன்மீகத்துக்கும் யாரை மேற்கோள் எல்லாரும் அவர் எல்லாரும் மேற்கோள் காட்டினா நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. எல்லா மதத்திலும் அவர் எடுக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, சரிங்களா? ஆன்மீகத்துக்கும் மதத்துக்குமான வித்தியாசம் சொல்லுங்க. இல்லை, ஆனால் மத அது ஆன்மீகம்ன்னும் போது மதம் வந்துடல சார். அதில் அப்படி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து திரு ரகுமான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஏஆர் ரகுமான் அவர்கிட்ட வந்து நானும் கேட்டேன். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப டூ மச் ரிலீஜியஸாக இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு கரெக்ஷன் சொன்னார், நான் டூ மச் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேன். அதுதான் உங்களுக்கான பதில். there is a huge difference between being spiritual and religious. மதத்தின் அடிப்படையில் இருக்கிறதற்கும் ஆன்மீகத்தின் அடிப்படையில் இருக்கிறதுக்குமான 1000 வித்தியாசங்கள் இருக்குன்னா, ஆன்மீகம் எல்லா மதங்களையும் உள்ளடக்கியது, மதங்களுக்கும் அப்பாற்பட்டது. மேற்கோள் காட்டுறாரு இல்லையா, அந்த ஆட்கள்லாம் யாருன்னு இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க. யார் கடைசியா ஒரு சும்மா ஒரு பேருக்குன்ட்டு 2 பேர் சொல்லுங்க. நாளைக்கு நீங்க போய் மேற்கோள் காட்டுங்க, அப்போ முழுசா நீங்க யாராவது சொல்லுங்க. அவர் கடைசியா சும்மா 2 லைன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதுவே ஒரு மதத்தை சார்ந்தது சார். அப்ப மத போதனைன்னு தான் வந்து அடங்குது. அவர் ஆன்மீக அவருடைய பர்பஸ் என்ன? நல்லது செய்யணுங்கிற அவருடைய பர்பஸ். அப்போ நமக்கு ஒரு மனசில் ஒரு அச்சம் ஏற்படணுங்கிற ஒரு பர்பஸ். கெட்டது செய்யாத, நல்லது செய், அவ்வளோதான். அதற்கு அவர் 4 மேற்கோள் காட்டுறார், 7 மேற்கோள் காட்டுறார், 2 தவறான வார்த்தையில் பயன்படுத்துறார், 2 சரியான. அது என்னுடைய பிரச்சனை இல்லை. வாட் இஸ் த பர்பஸ், வாட் இஸ் த மோட்டோ, வாட் இஸ் த எய்ம், அதை யோசிங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அது உறுத்துச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. எனக்கு ஒன்று நீங்கள் தான் சொன்னீங்க எல்லா மதத்தையும் மேற்கோள் காட்டினான்னு. அப்புறம் நீ கடைசியில் போகிற போக்கில் 2 வரி சொல்லணும். 20 நிமிஷம் பேசணும், போர்ஷன் வைங்க. நீங்கள் இது 30 நிமிஷம் இருக்கணும், இது 10 நிமிஷம் இருக்கணும், 12 நிமிஷம் இருக்கணும், 4 பாட்டு 2 பாயிண்ட் சினிமா. இது நம்ம மத போதனை எடுத்துக்கூட ஸ்பிரிச்சுவலா எடுத்து கடந்து அவர் அங்கே சொல்றாரு, ஆன்மீகம் நான் சொல்றேன் பேசுறேன்றார். ஆமா, நான் மதம் பேசுறேன், நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். அவர் குழந்தைகள்கிட்ட கேட்கிறார், ஆன்மீகம் பேசுற தப்பா அப்படின்னு. ஆன்மீக சொற்பொழிவு கூடாதுன்னு சொல்லிங்களே, எப்படி ஆன்மீகத்தை எங்கே தடை இருக்குது? ஆன்மீக நீ காலில் எந்திரிச்சோன்னா நீங்கள் சரஸ்வதி பூஜை பண்ணுறீங்களே, மதரசாவில் வந்து இஸ்லாமுக்கு பண்ணுறாங்களே, கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் என்ன பண்ணுறாங்க, தொழுகை என்ன பண்ணுறாங்க, அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் சரஸ்வதி வந்தனம் பண்ணுறாங்களா? இந்து பள்ளிக்கூடங்களில் குரான் ஓதுறாங்களா? இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களில் சரஸ்வதி பூஜை பண்ணுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? அவரவர் மதத்தில் அவர் பண்ணுறாங்களே, அரசுடைய நிதிகள் போலையாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, இதுல அரசியல் சட்டத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஒரு வாதமா நான் என்ன சொல்றேன், மத போதனை பண்ணி பிரீச்சிங் பண்ணா நீங்க சொல்லுங்க. ஆன்மீக விழிப்புணர்வு அவசியமா இல்லையா? எல்லாருக்கும் வேணும்ல. திருவள்ளூரும் திருக்குறளையும் திருமுறையும் நீங்க மேற்கோள் காட்ட பாடத்தை வச்சிருக்கீங்க. திருவள்ளூர்ல 10 பாட்டு வந்து கடவுள் வாழ்த்து வச்சிருக்காரு. உங்களுடைய பாட புத்தகங்கள் கடவுள் வாழ்த்து இருக்குதா இல்லையா?
கடவுள் வாழ்த்து திருக்குறள் இருக்குதா இல்லையா? அது பாடப்புத்தகத்தில் இருக்குதா இல்லையா? அப்போ அது மத போதனை ஆயிராதா இல்லையா? வாளறிவன் நற்றால் தொழாறு நீ நினைச்சுவீங்க. தாமரை கண்ணான் மூவுலகம்னு சொன்னாங்க, ஈரேல் உலகம்னா என்ன செய்வீங்க? அது யார் சொல்லுவீங்க? எந்த உலகம் சொல்லுவீங்க? சார் இப்படி ஆத்திகம் ஒரு பக்கம் நீங்கள் பேசணும், ஆன்மீகம் பேசணுன்றீங்க, நாத்திகர்களும் நாங்கள் அங்கே உள்ள பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசாங்கம் நடத்த நீங்க காதுல வாங்க மாட்டீங்க, கண்ணில் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு அதெல்லாம் கண்ணிலே தெரியாது. தமிழ்நாடு முழுக்க அரசாங்கம் நடத்தக்கூடிய மாவட்ட கலெக்டர் நடத்தக்கூடிய புத்தக கண்காட்சி போய் பாருங்க, என்னென்ன பேசப்படுதுன்னு பாருங்க. ஹிந்து மத விரோதம் பரப்பப்படுகிறது. அப்படி இருந்துச்சா ஏதாவது ஒரு மதத்துக்கு விரோதம்? இதுல இந்த ஸ்பீச்ல ஏதாவது ஒரு மதத்துக்கு விரோதம், ஹிந்து மத விரோதம் பேசப்படுகிறது. நீங்க போய் பாருங்க, பாத்துருக்கீங்களா? இப்போ மதுரைங்களா சார்? இல்ல எவர் ஹியர்ட் எனிபடிஸ்? இல்ல சார், நான் கவனிச்ச வரைக்கும். நான் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா சார்? நான் கவனிக்கல சார். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க இல்ல, எந்த ஊடகம் கவனிக்கிறது இல்ல. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில தேடி 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 கொண்டு வர்றாங்க. அதே முழுக்க கடவுள் மறுப்பு சிந்தனையும் ஹிந்து மத எதிர்ப்பு சிந்தனையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 100 வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி புத்தக திருவிழாவில் பாத்தீங்கன்னாக்கா சாமி பாட்டு போட்டு பிள்ளைகள்லாம் சாமி ஆடுறதுமே இருக்குது சார். ரெண்டுமே நடக்குது. நான் சொல்ல சாமி இங்க பாருங்க, கொஞ்சம் நிதானமா யோசிங்க. சாமி ஆடட்டும், இஸ்லாம் மத தொழுகை நடக்கட்டும், கிறிஸ்துவ மத தொழுகை நடக்கட்டும், அடுத்த மத நிந்தனை கூடாது. நான் சொல்றது காதுல வாங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு இருக்காதீங்க. நான் மற்ற மத போதனைகள் கூடாதுன்னு சொல்றேன் கிடையாது. நீங்க என்ன சொல்வீங்க? எல்லா மத போதனையும் இருக்கலாம், இந்து மத போதனை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. நான் என்ன சொல்றேன்? எல்லா மத போதனை மட்டும் எனக்கு பிரச்சனை, எந்த மத நிந்தனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இவர் பேசினால ஏதாவது நிந்தனை இருந்துச்சு சொல்லுங்க, சாமியாரில் தான் நிந்தனை இருந்துச்சு சொல்லுங்க. நீங்க சாமியாடுங்க, நீங்க தொழுகை நடத்துங்க, அனைத்து மத பிரார்த்தனை கொடுத்துங்க, சர்வ மத பிரார்த்தனை கொடுத்துங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கு? அதே கேள்விதான் சார். இப்போ என்னன்னா, ஆத்திகத்தில் எல்லாரும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, போதனை பண்ணுங்கன்ற மாதிரி மதமே வேண்டாம்னு நாத்திகர்களும் போய் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்கன்ற பண்ணலாமான்னு கேட்குறேன் சார். உங்களுடைய பண்ணிட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். அப்ப ரெண்டுமே நடக்கட்டும்ன்றீங்க. நான் நிந்தனை கூடாதுன்றேன். நிந்தனையே நான் சொல்ல வரல, மதங்களே வேண்டாம், நாத்திகம் வாங்க. நாத்திகம் அப்படியா பேசுறீங்க? வேற மதத்தை பத்தி பேசுறீங்க. அப்படி பேசினா ஓகே கேக்குறேன். நீங்க ஒரு ஆள் பேரை இப்ப நீங்க சொல்லணும். ஹிந்து மதத்தை தவிர மத்த எல்லா மதத்தையும் திட்டாருன்னு ஒருத்தர் பேரை நீங்க சொல்லுங்க. பேசினாங்களா? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களை நல்லா உள்வாங்கிக்கங்க. என்னுடைய கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர் ஹிந்து மதம் மட்டுமில்லை எல்லா மதத்தையும் விமர்சித்து பேசுகிறார்கள் ஒருத்தர் பேர் சொல்லுங்க. இப்ப நான் நிறைய ஒருத்தர் சொல்லுங்க. சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி பார்த்தா அருள்மொழி அவர்கள் அதை மேற்கோள் காட்டும் போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த மாதிரி கிறிஸ்துவ போதகர்கள்லாம் இந்த அதாவது ஏமாற்று வேலையாக ஒன்று பண்ணுறாங்க, அந்த என்னது சிடியெல்லாம் கொடுத்து இது பண்ணுறது, அந்த மாதிரி நகைச்சுவையாக இருக்குது சில விஷயங்கள்லான்ற மாதிரி பேசி நான் பார்த்துருக்கேன். சொல்கிறது அந்த கடவுள்களை விமர்சித்து அந்த நம்பிக்கையில் மத போதர்கள் தப்புன்னா நானும் சொல்லிட்டு போகிறேன். அர்ச்சகர்கள் தப்பு பண்ணுறாங்க, பூசாரிகள் தப்பு பண்ணுறாங்க, உலைமாக்கள் வடிவத்தில் நாள் தப்பு பண்ணுறாங்க. அது மனிதர்கள் பண்ணக்கூடிய தப்பு. எல்லாரும் தான் இருக்கிறான், எல்லாம் தான் கேஸில் உள்ளே போயிட்டு இருக்கிறான். அதை பற்றி நானும் சொல்லுறேன். நான் சொல்லேன், கிருஷ்ணரை விமர்சிக்கிற மாதிரி, முருகனை விமர்சிக்கிற மாதிரி, பிள்ளையார் விமர்சிக்கிற மாதிரி, ராமரை விமர்சிக்கிற மாதிரி ஒரு கடவுளை விமர்சித்த ஒரு கடவுள் மறுப்பாளர் பகுத்தறிவாதியை காட்டுங்க. நீங்கள் 50 வருஷத்துல காட்டுங்க. முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியும். இப்போ எங்க போச்சுன்னு சொல்லுங்க. நீங்க ஊரா பேசிட்டு இந்து மத எதிர்ப்பு பேசிட்டு இருக்கீங்க, அதை யாருமே கேட்க மாட்டீங்க. ஒரு ஊடகம் தலைப்பு செய்தி போட மாட்டுது, பிற்போக்குத்தனமான செய்தியும் தலைப்பு செய்து போடுறீங்க. சார் இப்போ இது எதுவுமே இல்லாம இருக்கிறது ஆரோக்கியமான விஷயம் தான் சார். ஆன்மீகம் ஆத்திகமே வேணா, நாத்திகம் எல்லாமே இருக்கணும், நிந்தனை இருக்கக்கூடாது. கதவு மூடிக்கிட்டே போவீங்களா? எல்லா கருத்தையும் எடுத்து விட்டீங்க, ஸ்போர்ட்ஸ் எடுத்து விட்டீங்க, எல்லா ஆக்டிவிட்டி எடுத்து விட்டீங்க, கலை நிகழ்ச்சி எடுத்து விட்டீங்க, ஆண்டு விழா எடுத்து விட்டீங்க. மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? போதைப் பொருள் போகணுமா? உங்களுக்கு அதான் ஆசையா? அப்ப கல்லூரிகள்ல ஆண்டு விழா நடக்குதா? கலை விழா நடக்குதா? தமிழ் போட்டி நடக்குதா? நீங்க சொல்லு, கவியரங்கங்கள் நடக்குதா? விளையாட்டு போட்டி நடக்குதா? அனுவல் டே பிரைவேட்ல நடக்குதா? கேள்விப்பட்டிருக்கீங்களே, கவர்மெண்ட்ல நடக்குதா? மாரல் கிளாஸஸ் இருக்குதா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளைகளை படிக்கணும், குடிக்கணும். இல்ல சார், அப்படி யாரும் வழி நடத்த போறது இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப எல்லா இடத்துலயும் இடம் கொடுக்கணும். சார், இதெல்லாம் நடந்தது கேள்விப்பட்டு நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் நீங்க அந்த சின்ன வயசுல இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாரல் கிளாஸ்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இருக்குன்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லுங்க சார், இருக்குன்னு சொல்லுங்க. நான் சாட்சி சார் சொல்லுங்க. நான் அப்ப பதில் பேசாம அடுத்த வாடி போயிடுறேன். கட்டுரை போட்டிகள் அதெல்லாம் நடந்துட்டு தான் சார் இருக்கு. ஒவ்வொரு தலைவருடைய ஆண்டு விழாக்கும் போட்டிகள் நடத்தப்படுது. எல்லாம் கரெக்டா வந்தீங்க. திமுக தொடர்பானதா இருந்தா, தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவா இருந்தா நடக்கும். இல்ல நிறைய போட்டிகள் ஸ்போர்ட்ஸ்லயும் ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. பிராக்டிஸ் போயிட்டு தான் இருக்கு. பயங்கரம். நான் என் கூடயே விளையாடி இருக்காங்க சார் எல்லாருமே. பயங்கரம். நான் பல அரசு பள்ளி மாணவர்களோட விளையாடி இருக்கிறேன். சூப்பர் சூப்பர். நான் பார்த்தோன்னே தெரியுது. இல்ல சார், நான் விளையாடி இருக்கேன். உண்மையை சொல்றேன், நான் நிஜத்துல சொல்றேன். நான் ஏற்கிறேன். ஓகே சார், நான் மறுக்கவே இல்லை. ஓகே சார். அடுத்து இதே நபர் மகாவிஷ்ணு அவர்கள் பேசும்போது இன்னொன்று சொல்றாப்புல, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி குருகுலங்கள்லாம் இருந்தப்ப அந்த குருகுலங்கள்ல நிறைய கற்பிச்சாங்க, பறக்கலாம், மேலே இருந்து மந்திரத்தை சொன்னால் நெருப்பு மழை பொழியும் அப்படிலாம் சொல்கிறாப்புல. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் இருந்திருக்கு. அதில் நான் திடமாக நம்புறேன்.
நீங்க நம்புறீங்களா சார்? ஆமாம், நீங்கள் வந்து அதே மாதிரி தபஸ் பண்ணுங்க, உங்களாலையும் பறக்க முடியும். அப்படியா சார்? ஆமாம். ஆனா இதெல்லாம் சொல்லக்கூடியவர் அவருக்கே அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இல்லைன்னும் பொழுது எப்படி சார்? ஏதாவது ஆதாரம் இருக்கா நம்ம இதெல்லாம்? ஆமாம், ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் பயிற்சி நடத்துறாரு, அவர்கிட்ட போயிட்டு நீயே ஐஏஎஸ் இல்லை எனக்கு என்ன ஐஏஎஸ் பயிற்சி கொடுப்போம், யாராவது ஒருத்தர் கேளுங்க. தமிழ்நாட்டில் 1000 இதுக்கான பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் 1000 பயிற்சி மையங்கள் இருக்குதா? அங்கே வந்து ஒருத்தர் வந்து யாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இருக்கிறவர் யாருமே வருது சரிங்களா? ரிட்டையர்டான 2 பேரும் வந்து கூடுதல் கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதை 10th படிச்சிருப்பா, +2 படிச்சா, டிகிரி முடிச்சிருப்பார். அவர்கிட்ட கேட்க முடியாது, நீ எப்படி ஐஏஎஸ் பயிற்சி மையம் நடத்துவ? அப்போ பாட்டுக்கு விமர்சனம் எழுதுறாரு, சினிமா விமர்சனம், நீ ஒரு படம் பண்ணு பார்ப்போம்னு சொல்லி சொல்லுங்க. அப்படி அவர் பண்ணி காமிக்காட்டியும் பரவாயில்ல, ஏதாவது முகாந்திரமாச்சு ஏதாவது முகாந்திரத்தை ஏதாவது அவர் வந்து இதெல்லாம் இருந்தது இன்னைக்கு இல்லைன்றார். அவரையும் சேர்த்து அவர் பயன்படுத்தின வார்த்தை எனக்கு தெரியும் உங்களுக்குலாம் தெரியாதுன்னு சொல்ல சரிங்களா? நான் சொல்கிற வழிபட்டு தான் நீங்கள் பறக்கலாம்னு அவர் சொல்லலை. அவர் இவ்வளோ பெரிய விஷயங்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்மகிட்ட இருந்தது. நீர்மேல் நடக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? சித்தர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழருடைய கேள்விப்பட்டது இல்லையா? சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கேன், நான் இது வரைக்கும் அறிஞ்சதோ இல்லை தெரிஞ்சதோ. உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்களா சித்தர்கள்? வந்து உங்கள்கிட்ட காட்டுவாங்க, தம்பி கேட்குறாரு சித்தர் டான்ஸ் ஆடிட்டு போவாங்களா? கலை நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேட்டேன். சித்தர்கள் பார்த்துருக்கீங்களா? திருவண்ணாமலையில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் சொன்ன வார்த்தை நீங்கள் திரும்பி போட்டுக்கோங்க. சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். நேரில் பார்த்தீங்களா கேட்டேன். எனக்கு என்ன பேசணுங்கிறது ஓரளவு உங்கள்கிட்ட கத்துட்டு இருக்கேன் சரிங்களா? அப்ப சித்தர்கள் யாரு, எப்படி 18 சித்தர்கள் வர்றாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ரசவாதம் பண்ணாங்க, அதை நீங்க ஏற்கலாம் சொல்லிட்டு போங்க. நான் என்னுடைய தமிழர் பண்பாடுன்றேன், என்னுடைய நாகரிகம்ன்றேன், என்னுடைய கலைன்றேன், என்னுடைய திறமைன்ற ரசவாதம். வெங்கலத்தை இரும்பை வந்து தங்கமாக்குனாங்க, வெள்ளியை தங்கமாக்குனாங்க, வைரத்தை கொண்டு வந்தாங்க, கல்லன்னு வைரம் எடுத்தாங்க, நான் சந்தோஷம் நீர் மேல் நடந்தாங்க, பறந்தாங்க, கூடு விட்டு கூடு பாய்ஞ்சாங்க. என்னுடைய வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஏற்காம போங்க. அருணகிரி வரலாறு படிச்சிருக்கிறேன், போர் வரலாறு படிச்சிருக்கேன், சித்தர் வரலாறு படிச்சிருக்கேன். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, சந்தோஷம். எனக்கு நீங்க மறுக்கிற நியாயம் மறுக்கக்கூடாது. நான் எது நடந்திருக்குன்னு கண்கூடா பார்த்துங்க. எனக்கு காலகாலமாக சொல்லப்பட்ட முந்தானத்து வரைக்கும் சொல்லப்படும். நீங்க வந்து திடீர்னு இல்லைன்றீங்க, இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அவர் ஒரு படி மேலே போய் நிறைய வீடியோக்கள்லாம் சொல்றாரு, சில மெடிடேஷன்லாம் பண்ணா நம்ம எகிரி தீல குதிச்சா கூட நம்ம வந்து எதுவும் ஆகாது, நமக்கு என்ன வேணா பண்ணலாம். அது எனக்கு தெரியாது. நான் அந்த அப்படிப்பட்ட வீடியோ நான் வந்து இந்த 2 வீடியோ தான் பார்த்தேன். ஒன்று அவர் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் பேசுனது, இன்னொன்று சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் பேசுனது. நான் வேற எந்த வீடியோவும் பார்க்கல. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லிட்டு நான் அவருடைய பிஆர்ஓ கிடையாது சரிங்களா? நீங்கள் அவங்களுடைய நிறுவனத்தை அணுகுங்க, அவருடைய வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் கேளுங்க, அவர் என்ன ஃபோட்டோ இப்படி வச்சிருக்கிறாருன்னு கேளுங்க. அதெல்லாம் நீங்கள் ஞானியா, தபஸ்வியா, ஓனரா, பாபாவா, கடவுளா, அது நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. அது என்னுடைய நான் ஐ எம் நாட் ஹிஸ் பிஆர்ஓ. நான் சொல்ல இது என்னுடைய நம்பிக்கை. நான் சொன்ன சித்தர்கள் என்னுடைய தமிழர் மரபு, இந்திய மரபு, இந்து மரபு நான் நம்புகிறேன். 2 மூலிகையை கசக்கி கொடுத்தா உனக்கு சரியாக போயிருன்றாங்க. உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியும். நான் என்ன செய்யட்டும்? எனக்கு நம்பிக்கை இருக்குது, சரியாக போயிருக்கு, கண்கூட பார்த்துருக்கேன். 100 பேர் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு இருக்கு. அதான் என்னுடைய சித்த மருத்துவம். கோவிட்ல வந்து ஆங்கில மருத்துவம்லாம் கைவிட்ட போது சித்த மருத்துவர் வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க. 100 பேர் காப்பாற்றி கொடுத்தாங்க. ஆயுர்வேத 1000 பேர் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. என்ன சார் ஆங்கில மெடிசன் ஒத்துக்கல? நீங்கள் தான் நம்பினீங்க, நீங்கள் தான் வந்தீங்க. இன்னைக்கு ஆயுஷ்னு ஒரு மினிஸ்ட்ரியை வந்திருக்கு. எங்கன்னு வந்துச்சு, எப்படி வந்துச்சு? இதில் இருக்கக்கூடிய தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை என்னது, எப்படி கொண்டு வராங்க? எப்படி தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் போட்டிருக்கல, என்ன பண்ணுறீங்க? சித்த மருத்துவம் யார் சொன்னது? அலோபதி படிச்ச எம்பிபிஎஸ் எம்டி டாக்டரா? மருத்துவத்தை நான் ஏத்துக்கிறேன் சார். மருத்துவம் இல்ல, மருத்துவத்தோட மகத்துவம் கண்ணு முன்னாடி நடக்கிறத நான் ஏத்துக்கிறேன் சார். சார் அப்படி மருத்துவம் என்ன குணப்படுத்துது நான் ஏத்துக்க போறேன், என்ன அலோபதி குணப்படுத்துனா ஏத்துக்கிறேன். நான் வந்து என்ன மத்த தமிழக முதலமைச்சர் எங்க இருக்காரு? அமெரிக்காவில் இருக்காரு. நீங்க பாத்தீங்களா? அவர் போயிருக்காரு. நீங்க அமெரிக்கா போனதை பாத்தீங்களா? அமெரிக்கா போனதை பார்த்தேன், செய்தி ஊடகங்கள் வாயிலா பார்த்தேன். டிவில போட்டதை பாத்தீங்க. நீங்க கண்ணு முன்னாடி தெரியுதா சார் பாப்பீங்க? குறைந்தபட்சம் கண்ணு முன்னாடி தெரியும். என்ன சொல்றது நடக்குது, என்ன சார் ஒப்பீடு இது நடக்குது நம்ம பாக்குறோம். சொல்றீங்க உங்களுக்கு டெக்னாலஜி வாயிலா நம்ம பாக்குறோம். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லி பழகாதீங்க. கடவுளை நான் பார்க்கவில்லை, கடவுள் எனக்கு தெரியவில்லை சொல்லுங்க, நான் அமைதியா இருக்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க, அது தப்பு இல்ல. அதுதான் நீங்க ஏதாவது அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? அது ஏதாவது அவ்வளவு தபஸ் பண்ணா நான் எங்க உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன். அவ்வளவு தபஸ் பண்ணா நான் உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன் டைம் பாஸ் பண்றதுக்கா? அந்த தபஸ் பண்ண ஒருத்தர் பேசவே மாட்டான், நம்மள மாதிரி உட்கார்ந்து வெட்டியரட்ட பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஓகே சார். அவன் தபஸ் பண்ணா எங்கேயும் அவனை நீங்க தேடி போகணும். இது வந்து உங்களுடைய முழுமையான நம்பிக்கையா இருக்கு? எல்லாருடைய நம்பிக்கையா இருக்கு. இந்தியர்கள் நம்பிக்கையா இருக்கு, இந்துக்களின் நம்பிக்கையா இருக்கு, தமிழர்கள் நம்பிக்கையா இருக்கு, திருவள்ளுவர் நம்பிக்கையா இருக்கு, திருமூலர் நம்பிக்கையா இருக்கு. வேற என்ன? எனக்கு உங்களுடைய நம்பிக்கை தான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் உங்க நம்பிக்கை சொல்ல மாட்டேன், நான் யாரையும் உங்களை மாதிரி திணிக்க மாட்டேன். நான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன். யார் நம்புறாங்களோ அவங்கள சொல்றேன், நம்பாதவங்க நியாயமா இருக்கணும். ஓகே சார். இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே அவர் வந்து கைது பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இறங்கின உடனே விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த வாதியாருக்கும் அவருக்கும் வந்து ஒரு நடுவில் ஒரு வாக்குவாதம் நடந்தப்ப இவர் கேட்குறாரு, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன எல்லாரோட பெரிய ஆளா, நீங்கள் சிஇஓட உங்களுக்கு அறிவு இருக்கா? ஆசிரியர் பெரியவரா சிஇஓ பெரியவரான்னு கேட்குறாரு. இல்ல அறிவு இருக்கான்னு. ஆசிரியரோட சிஇஓக்கு பெரிய அறிவு இருக்கான்னு கேட்குறாரு. சிஇஓட ஆசிரியருக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாரு. அதான் ஆசிரியரோட சிஇஓ, அதாவது என்னன்னாக்கா ஆசிரியர். அப்போ நீங்கள் நேர்மா தேடணும்,
அப்போ கூட்டு வந்து சிஓவா தேடணும். இல்ல கண்டிப்பா எல்லாருமே கேள்வி 2 பள்ளிக்கூடங்கள்ல நடத்துறாங்க. நிச்சயமா, சரிங்களா? நிச்சயமா. ஒரு அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் வந்து அசோக்நகர் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் நாங்க நடத்தலங்கன்னு சொல்லிடுச்சு. தலைமை ஆசிரியர் சொல்லிட்டாங்க எனக்கு சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப யார் நடத்துனா? தலைமை ஆசிரியர் ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. சரிங்களா? ஒரு வந்ததை நிகழ்ச்சி அப்ப யார் பண்ணா? 2 பள்ளிக்கூடத்துல எப்படி நடந்திருக்கும்? அப்ப அவர் வந்து டிஓ பேரை சொல்ல, சிஇஓ பேரை சொல்றாரு, அமைச்சர் பேரை சொல்ல. என்ன சொல்றாரு? சிஇஓட உங்களுக்கு அதிகம் தெரியுமான்றார். அப்ப என்ன சொல்றாரு? என்னைய கூட்டு வச்சு பேச. அவர் இன்னொரு அர்த்தம் சொல்ல, அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்றார். சரிங்களா? அவர் அழையா விருந்தாளி அல்ல, அழைக்கப்பட்ட விருந்தாளி. அப்போ வந்து அதுக்கு அவர் தான் பொறுப்பு. அப்போ நாளைக்கு நான் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டேன்னு, அது வந்து ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு பயன்படுத்திட்டேன்னு அதை கட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. இல்லைன்னு நீங்கள் போட்டீங்கன்னா நீங்களும் சேர்ந்து பொறுப்பு. அப்போ உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கும்போது அதை இவங்க வந்து இல்லை தப்பாக பேசுகிறீங்க நிகழ்ச்சி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆசிரியர் பெருமக்கள் மாற்றிக்க மாட்டாங்க. புரியுங்களா? தலைமை ஆசிரியர் ஏன் வந்து தண்டிக்கப்படுறாங்க, ஏன் மாட்டப்படுறாங்க? பள்ளிக்கல்வித்துறை நினைக்குது அவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னு. சரிங்களா? அவங்க விருந்தாளி நினைச்சிட்டு குழப்பமா இருக்காங்க. சிஓ சொன்னாரோ டிஓ சொன்னாரோ எனக்கு தெரியல. அப்போ அவங்களுக்கு அந்த உரிமை எங்கே வந்துச்சு, அவங்க ஏன் அந்த கடமையில் மாட்டாங்க, ஏன் அந்த லாக் ஆகிறாங்கன்னு நீங்கள் அதை நிறுத்தி இருக்கணும். ஒரு ஆசிரியர் சர்ச்சையை கிளப்புறாருல, அப்போ அதை வந்து நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு நீங்கள் நிறுத்தி இருக்கணும். நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா அதான். அப்போ நான் ஒரு தப்பான வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் வந்து போட மாட்டேன்னு சொன்னால் யாருக்கு தெரிய போகுது? நம்ம எடுத்த போயிட்டு யாருக்கா தெரியுமா? நம்ம 2 பேர்த்தோட யாருக்கா தெரியுமா? அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா பர்பஸ்ஃபுல்லாக போட்டிங்க, அதனால தான் உங்க சேர்ந்து பொறுப்பு வருது. அதான் சார், இப்போ அவர் மேலே எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது சரின்னு பார்க்குறீங்க. எக்ஸஸ் அதீதம். நாட்டில் வந்து பாலியல் வன்முறை செஞ்சவங்க 100 பேர் சுற்றிட்டு இருக்காங்க, பெயிலில் வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் ஆசாம் கொலை வழக்கில் இன்னும் எவ்வளோ பேர் பாக்கி இருக்குன்னே தெரியல. தருமபுரியில் ஒரு மகளை பார்க்க போகிற தாய் வந்து பாலியல் வன்முறை செய்யப்படுறாங்க. கிருஷ்ணகிரியில் கூட்டு பாலியல் வன்முறை நடக்குது. இங்கே தஞ்சாவூரில் கூட்டு பாலியல் வன்முறை நடக்குது. இப்படி கூட்டு பாலியல் வன்முறை நடக்குது தஞ்சாவூரில். அதை போய் பிடிக்காத கூட்டுட்டு நம்ம வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு தூக்கி பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதில் வந்து அவர் கேஸ் நடத்துங்க, அவர் நீதிமன்றம் சந்திக்கட்டும். கைது பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கைது பண்ணி தான் விசாரணை நடத்துறீங்க. 5 பிரிவுல வழக்கு போடுறீங்க. அதுல என்ன இருக்கு? அப்படி பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர் எங்க ஓட போறாருன்ற அவர் உங்களுக்கு வீடியோ போறாரு, இந்த இருக்கு நான் ஆசையில இருக்கேன், நாளைக்கு நான் வரேன், 1 மணிக்கு வரேன்னு சொல்றாரு. எங்க தப்பிக்கிறாரு? இந்த உடனடியா மினிஸ்டருடைய ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன். மீடியாக்களுடைய ஹைப்னால கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அமைச்சர். அடடா ஏதோ பிரச்சனை ஆயிரும் போல தெரியுது அப்படின்னு. முதலமைச்சர் வந்து அறம் சார்ந்த விஷயங்களே பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம்ன்றார். கண்டிப்பா அறத்துக்கும் அறிவியலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அறம்ங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க வந்து ஒரு சொற்பொழிவாளர், ஒரு ஞானிலாம் நினைக்கல, ஒரு சாதாரண மனிதராக என்னை போல மனிதராக நினைக்கிறேன். அறத்துக்கும் அறிவியலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லுங்க. அறம் நடத்தை சம்பந்தப்பட்டது. நான் கேட்டதுக்கு எஸ் நோ சொல்லாமல. இல்ல, அறம் வேற அறிவியல். அறம் வந்து வேல்யூஸ். நான் கேட்கறது அறத்துக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இருக்கு, இல்ல, தெரியல, ஏதோ ஒரு 3 வரி. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அறம் சொல்லி தரீங்கனால அது வேற டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் சொல்லி தரீங்கன்னா அது வேற டிபார்ட்மெண்ட். நீ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நான் வரலாறு சொல்லித்தரேன், புவியியல் சொல்லித்தரேன், 2 வேற வேற. சயின்ஸ் சொல்லித்தரேன் 3 வேற வேற. லாங்குவேஜ் சொல்லித்தரேன் 4 வேற வேற. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க அறிவியல் பூர்வமா சொல்றேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நீங்க வந்து அறம் பத்தி எப்படி பேசுவீங்க? அறம் தான் அவர் பேசுனது, ஆன்மீகம் தான் அவர் பேசுனது. அறத்தை யார் சொல்லுவோம்? ஆன்மீகம் தான் சொல்லும். அறம் எது, நல்லது எது, தப்பு எது, கெட்டது எது, அடுத்தவங்க கெட்டது யார் சொல்லுவோம்? அறம் தான் சொல்லும். அறம் எங்க ஆன்மீகத்துல வரும். அவர் பேசின அந்த விஷயம்ங்கிறது அவங்க ஏற்கலையோ என்னவோ, ஆனா தொடர்ச்சியா வந்து நாங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கு வரையறை பண்ணுவோம், சரியான ஆட்களை கண்டறியறது உங்களுடைய உரிமை. அவரை இனிமே எங்கேயுமே கூப்பிடாம இருக்கிறது உங்களுடைய உரிமை. அவர் மேல வழக்கு போடுறதும் உங்களுடைய உரிமை. கைதுக்கு என்ன இருக்கு? நான் எக்ஸஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன், அதீதம் நான் சொல்றேன். கைது நான் என்னங்க, ஒரு பாலியல் வன்முறை செஞ்சவர், ஒரு கொலை பண்ணவர், ஒரு தாதா, ஒரு கூண்டா, ஒரு சமூக விரோத செயலர், ஒரு பயங்கரவாதி, அவர்களை நீங்க கைது பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா வெளியில விடுவாங்கன்னா அடுத்த தப்பு செய்வாங்க அப்படின்னு. இவர் பேசுனதுல ஒருத்தர் ஏற்கிறாரு, ஒருத்தர் மறுக்கிறாரு. நீதிமன்றத்துக்கு போங்க, ஏற்றாஸ் தண்டனை வாங்கட்டும், இல்லைன்னா வெளியில வரட்டும். அவ்வளவுதான் எளிமையா. கைது பண்றதுக்கு என்ன இருக்குன்ற நேரடியா முதலமைச்சரே இப்படி வந்து ட்வீட் போறது எப்படி பாக்குறீங்க? அவருமே சீரியஸா அந்த கவனம் இவங்க சொல்றதுதான். அவர் அங்க இருக்கிறாரு சார், ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா அப்படியே பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. அவர் வந்து இவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் வந்து ஒரு ஒழுங்கமைப்போன்னு சொல்லி சொல்றாரு. அதுல ஒழுங்கமைப்புங்கிறது தப்பு இல்லை. நான் கேட்கறது அவர் வந்து கடைசி வரி முடிக்கிறாரு, நம்ம வந்து அறிவியல் வழி தான் சரியான வழி அப்படின்னு. முந்தின வரியில சொல்றாரு அறம் செய்வோம். எனக்கு அதான் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அறம்னா நம்ம சரியான வழியில் நடப்போம், வேல்யூஸ் கத்து கொடுப்போம் அவங்களுக்கு. மொராலிட்டி வேல்யூஸ் என்னதுங்க? அவங்க சில நான் நம்பாத விஷயங்களை வந்து அங்க நம்ம அதாவது மூட நம்பிக்கை நினைக்கக்கூடிய விஷயங்களை சிதைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வேல்யூஸ்னா என்னன்னு சொல்லுங்க. நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய அதான் சார் சொல்றாங்க. அதான் அவரு சொன்னாரு, நல்லபடியா நடக்கணும், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண கூடாது. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு இல்லையா, அதை அவங்க ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். 5வது முறையா திருப்பி சொல்லவா, அவருடைய வார்த்தைக்கு நான் பொறுப்பில்ல. அது அவங்க ஏத்துக்கல. அது ஏற்காம இருக்கிறவங்க உரிமைன்ற எனக்கு அவங்க ஏன் ஏற்கணும்? அது மாதிரி அவங்க எப்பயுமே கூப்பிட வேண்டாம்ன்ற எனக்கு என்ன பிரச்சனை? அடுத்து புறம் பிரைவேட் ஸ்கூல்ல புறம் கூப்பிட்டு எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சரிதான் அப்படின்னு நம்ம எக்ஸஸ் ஆகட்டும். நம்ம வந்து மருத்துவக் கல்வி மாணவர்கள்லாம் தப்பா உறுதிமொழி எடுத்தாங்க, சான்ஸ்கிரிட் உறுதிமொழி பயங்கரமா உணர்ச்சி போட்டு டீன் விசிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணி அப்புறம் இல்ல போல தெரிஞ்சு சொல்லிட்டு வாபஸ் ஆனாங்கல்ல, அந்த மாதிரி நீ பண்ணிக்கிங்க, எனக்கு என்ன பிரச்சனை?
அதான் சார் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு இனிமேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்றது தான் அவங்க திரும்பி சொல்றாங்க. அவங்க தடை விதிக்கட்டும், விதிக்காம போட்டோம், என்கரேஜ் பண்ணி எனக்கு நான் நல்லதை பூரா தடுத்து என்ன செய்ய போறீங்க பிள்ளைகளை, உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறேன். நல்லது கற்பிக்கப்படும், சரியான ஆட்கள் தேர்ந்து அதான் வந்து திமுக ஆட்கள் மட்டுமா நீங்க எப்படி சொல்லல. அவங்க நிறைய என்ன நடக்குது ஆன்மீக சொற்பொழிவு ஆட்சவங்களே எதை சரியா பேசணும் வந்து பேச காட்சியில நான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுங்க, வேற யாருக்கு பயப்படணும். இதை நீ கட் பண்ணிட்டு நீங்க போயிட்டு உள்ள போகும்போது அப்படியா ஏதோ சொல்றாரு ஒரு 4 புத்தக கண்காட்சி ஸ்பீச் மட்டும் எடுத்து பாருங்க. ஒரு 4 ஸ்பீச் மட்டும் எடுத்து அப்ப இப்படியா இன்னும் பாண்டே சொல்ற மாதிரியா இருக்குன்னு சும்மா ரேண்டமா பாருங்க. நான் இன்னார் ஸ்பீச்னே சொல்ல, இந்த ஒரு ஸ்பீச்னே சொல்ல, ரேண்டமா 4 எடுத்து உங்க மனசாட்சிக்கு தெரியும், வேற ஒண்ணும் இல்லை. யார் அங்க வர்றா, என்ன அவங்க பேசுறாங்க, அவரெல்லாம் எந்த கலர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நிச்சயமா பாக்குறேன் சார். ஆனா அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, குன்றக்குடி அடிகளார் மாதிரி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, யார் வந்து என்ன பேசுறாங்கிறத எங்களுக்கு சிக்கல்ன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஆமாம் தான் நானும் சொல்றேன். தவறான விஷயம் பேசக்கூடாதுன்னு, தவறான விஷயம் பேசலாம்னு நான் சொல்றேன்னா, நான் தவறான விஷயம் இல்ல நான் சொல்ற தொடர்ச்சியா நடக்கும்ன்றாங்க. இந்த மாதிரியான நடந்தா சந்தோஷம், நடக்கலன்னா ஆண்டவன் காப்பாற்றுவான், வேற என்ன செய்யுது. நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் உள்ளவங்க, உங்களுக்கு ஆண்டவன் நம்பிக்கை கிடையாது. நான் வந்து எல்லாத்தையும் மீறி ஆண்டவன் காப்பாற்றுவோம், திடமா நம்புறோம், ஆண்டவனோட காலை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கோம். நம்பிக்கை இல்லாதவங்க தள்ளி போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நிச்சயமா நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். Make every shot perfect with Vivo V40 series size portrait so pro. Buy now. SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai.